அல்லாஹ்வின் அன்பும் மரபும் சாந்தியும் சமாதானமும் குறைவற்ற நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிமா பெண்மணிகளே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் 15வது தராவி தொழுதுவிட்டு இன்ஷா அல்லாஹ் 15வது நோன்பை நோக்கி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பாதி ரமலானை கடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இன்னும் 15 நாள் தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுமா. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சலாம் சொன்னோன்னு வலைக்கும் சலாம் சொல்லி சவுண்டா வந்துச்சு. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி எப்போவே இருக்கணும். இப்போ நீங்க கேட்கலாம், என்ன சொல்றது, பெண்கள் குரலை கேட்கறது ஹராம் தானே, நீங்க எதுக்கு சவுண்டா சொல்றீங்க? நான் பெண்கள் குரலுக்காக வேண்டி இல்லைமா, மாறாக சுண்ணத்தை சுண்ணத்தா சலாம் சொல்றது சுண்ணத்து, பதில் சொல்றது வாஜிப்பு. அப்படிப்பட்ட வாஜிப்பு என்ன பண்ணணும்னா ஒரு சவுண்டா சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஜகாத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் போன வருடம் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி சொல்றேன். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் நீங்க தொழுங்கள் என்று சொல்றானோ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பக்கத்துல சொல்வான், வகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜக்காத்தை கொடுங்கள் என்பதால் அல்லாஹ் எல்லா இடத்துலையும் எங்க அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்றானோ அந்த இடத்துல எல்லாமே அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி தான் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை ஒரு முக்கியத்துவமா வச்சிருக்கான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜக்காத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சொல்லும் போது ஜக்காத்தை நீங்க கண்டிப்பாக கொடுங்க என்று கேட்டால், ஜக்காத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஜக்காத்னா தூய்மைப்படுத்துதல். ஜக்கா யுஸ்கி ஜக்காத்னு சொல்லி ஒரு பால் மாதிரி வருமா. அப்ப ஜக்காத்னா என்னன்னா தூய்மைப்படுத்துதல், நம்மள்கிட்ட உள்ள சொத்தை தூய்மைப்படுத்துதல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்? இப்ப வெள்ளி விலையும் தங்க விலையும் அதிகமாயிருச்சு. என்ன பண்றது? கண்ணியத்திற்குரியவர்களே, இதை குறித்து இமாமர்கள் சுத்துவில சொல்லும் போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஜக்காத் யாரின் மீது கடமை என்று கேட்டா, யாருக்கு சொத்து இருக்கோ, யாருக்கு குறிப்பிட்ட அளவு சொத்து இருக்கோ அவங்கதான் ஜக்காத்து கொடுக்கணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜக்காத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். ஜக்காத்துக்கு என்ன அர்த்தம் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஜக்காத்து நம்மளிடத்துல உள்ள காசை தூய்மைப்படுத்துதல் என்றுதான் பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, ஜக்காத்து உங்களை ஒருபோதும் நஷ்டப்படுத்தாது. நீங்கள் ஜக்காத்தை கொடுப்பதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ஒன்னிடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது யார் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும், குர்ஆன்ல அல்லாஹ் பேசும்போது 8 பேர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். யார் யாருக்கு கொடுக்கணும்? 8 பேருக்கு ஜக்காத்து கொடுக்கணும். கவனமாக கேளுங்க. நான் ரொம்ப நீளமாக போக மாட்டேன்னா, யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், கொடுக்கலாட்டு என்ன பாவம், கொடுத்தா என்ன நன்மையோடு சொல்லி முடிச்சுக்கிறேமா. 8 பேருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். யாருக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னா ஃபக்கீர். ஃபக்கீருக்கு முதலாவது கொடுக்கணும். இரண்டாவது மிஸ்கீன். இப்ப ஃபக்கீருக்கும் மிஸ்கீனுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபக்கீர்னா அவரும் ஒரு ஏழை தான், மிஸ்கீன்னா அவரும் ஒரு ஏழை தான். ஃபக்கீருக்கும் மிஸ்கீனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபக்கீர்னா அடிப்படை தேவைக்கு கூட காசு இல்லாம இருக்குவாரு, ரொம்ப ஏழை, அவர்கிட்ட அன்னைக்கு சாப்பிட காசு இல்லாததான் ஃபக்கீர் என்பதாக சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். இரண்டாவது மிஸ்கீன்னா யாருன்னா, அவங்ககிட்ட காசு இருக்கும், வீடு வாடகைக்கு இருப்பாங்க, காசு இருக்கும், இருந்தாலும் அவங்க செலவுக்கு போக காசு பத்தாம இருக்கும், காசு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்படி சொல்லக்கூடியவங்க தான் மிஸ்கீன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா ஃபக்கீர், ஏழை. இரண்டாவது மிஸ்கீன், கொஞ்சம் ஏழை. மூன்றாவது சொல்லி காட்டும் போது முஸக்கீனா யாருன்னா ஜக்காத்தை வசூலிக்க வரக்கூடியவர். இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல அவங்க காலத்துல ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்பதால் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். 3 முடிஞ்சிருச்சா? இப்ப 4வது யாருன்னு கேட்டால் புதிதாக வரக்கூடிய முஸ்லிம். இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம், என்ன அதற்கு இந்துல இருந்து முஸ்லீம் வராங்க, அவங்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்க முடியும், அவங்க ஏழையா பணக்காரன்னு தெரியாது. அல்லாஹ் இதை குறித்து சொல்லும் போது தஃசீர்ல இமாம் பதிவு செய்வாங்க.
புதிதாக வரக்கூடிய முஸ்லீமுக்கு ஏன் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும்னா அவர் இப்பதான் புதுசா இஸ்லாமுக்கு தெரிஞ்சு முஸ்லீமுக்கு வராது. இப்ப நம்ம முஸ்லீம் மக்கள் ஜக்காத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க உள்ளத்துல நம்பிக்கை வரும், முஸ்லீம்கள்னால இப்படிதானா, முஸ்லீம்கள் இல்லாதவர்களுக்கு உதவுவாங்களா என்பதாக அந்த நல்ல எண்ணம் வருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்ஆன் அதை பதிவு செய்கிறாங்க. நான்காவது யாரு அப்படின்னு கேட்டா புதிதாக முஸ்லீமாக வரக்கூடியவர். நான்காவது ஓடிவிட்டு அடிமான். ஓடிவிட்டு அடிமான் அந்த காலத்துல ஒரு சட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஐந்தாவது யாருன்னு கேட்டா ஓடிவிட்டு அடிமைக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். ஆறாவது யாருன்னு கேட்டால் கடனாளிக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கடனா இருக்கு, 5 லட்சம் 10 லட்சம் ரொம்ப கடனா இருக்கு, என்ன பண்றது, இப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கும் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப ஏழாவது யாரு என்று கேட்டால் ஃபீ சபீலில்லாஹ். கூறியவர்களே இதை நீங்க கவனமாக கேளுங்கள். தஃசீர்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் ஏழாவது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செல்லக்கூடியவருக்கு நீங்க ஜக்காத்து கொடுங்க. இதை தஃசீர்ல எழுதும்போது 2 பேரை இது குறிக்கும். 2 பேரை ஃபீ சபீலில்லாஹ் குறிக்கும். முதலாவது யாருன்னு கேட்டால் யாரெல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி காஃபிர்களை போராட போகிறாங்களோ அவங்க போகும்போது அவங்க ஆயுதமும் தொலைஞ்சு போயிடும், அவங்களுடைய சாப்பாடு இல்லாம ஆயிடும். அப்படி காஃபிர்கிட்ட போராடி சென்று வரும்போது அப்படிப்பட்ட முஸ்லீம்களுக்கு, அப்படிப்பட்ட ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய போராளிகளுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். இரண்டாவது தஃசீர்ல பதிவு செய்யும் போது மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே இதை குறித்து சொல்லும் போது இந்த ஊர்ல அறந்தாங்கில ஆண்கள் மதரசா இன்ஷால்லா, ஆண்கள் மதரசா கிடையாது, இன்ஷால்லா துவா செய்யுங்க, நாளைக்கு இருக்கு இன்ஷால்லா ஆண்கள் மதரசா. அப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய மார்க்க கல்வி, உலக கல்வி இல்ல மார்க்க கல்வி எங்கெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் இருக்குதோ அப்படிப்பட்ட இடத்திற்கு உங்க ஜக்காத்தை கொடுக்கணும். அப்ப நம்ம ஊர்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஹக்கான முறையில உண்மையான முறையில அல்லாஹ் என்ன சொன்னா நபி இதுதான் சொன்னாங்கன்னு சொல்லி எந்த குழப்பமும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் நம்ம அறந்தாங்கில உசூத் ரசனா மதரசா மட்டும்தான். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க ஜக்காத் வச்சிருக்கீங்க, என்ன பண்றது, மிஸ்கின்கள் ஃபக்கீர்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டா நீங்க உங்களுடைய ஜக்காத்தை நீங்க உசூத் ரசனா கொடுத்து நீங்க உதவுங்கள். என்று கேட்டால் உசூத் ரசனா என்பது உலக கல்வி சொல்லிக் கொடுக்கப்படும் சொல்ல மாறாக மார்க்க கல்வியோடு சேர்ந்தால் உலக கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுது. அதனால இப்படிப்பட்ட மதரசாக்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். ஃபிக்ஹ்ல எந்த அளவுக்கு இமாம்கள் பதிவு செய்யறாங்கன்னா நீங்கள் உள்ளூர் மதரசாவை விட்டு நீங்கள் வெளியூர் மதரசாவுக்கு நீங்க ஜக்காத்து கொடுத்தா அந்த ஜக்காத்து கூடாதுன்னு சொல்றாங்க. யாரு ஃபிக்ஹ்ல இமாம்கள் பதிவு செய்யும் போது நீங்கள் உள்ளூர் மதரசாவை விட்டு நீங்க புதுக்கோட்டை இல்ல தஞ்சாவூர் மதரசாவுக்கு நீங்க வெளியூர் மதரசாவுக்கு நீங்க கொடுத்தால் உங்களுடைய ஜக்காத்து கூடாது என்பதாக ஃபிக்ஹ்ல வருது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்க நாடினா நீங்கள் உசூத் ரசனா மதரசாவுக்கு நீங்க கொடுங்க. அதே மாதிரி 8வது சொல்றாங்க வழிபோக்கருக்கு நீங்க ஜக்காத்து கொடுங்க என்பதாக 8 நபர்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம், அதாவது இப்ப 8 பேருக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லிட்டீங்க, இப்ப எவ்வளவு கொடுக்கறது, தங்க விலை ரொம்ப அதிகமாச்சு, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஹதீஸ் கிதாபுல வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது யாரு ஜக்காத்து கொடுக்கணும், யார் யாரெல்லாம் தங்கத்துல 87.48 கிராம், கவனமாக கேளுங்கள், யார் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும்னா யார் யாரெல்லாம் 87.48 கிராம், அதாவது இன்னைக்கு சொல்ல போனா 11 பவுன் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப 1 பவுன் இன்னைக்கு மார்ச் 4 ரேட் என்ன அப்படின்னு கேட்டா 1 கிராமுடைய விலை வந்து 14,523 ரூபா. அப்ப மொத்தம் 87.48 கிராம்னா 11 பவுனுடைய விலை இன்னைக்கு மார்ச் 4 விலை நிலவரம் என்னவென்று கேட்டால் 12,74,000. இப்படி உங்கள்கிட்ட கையிலேயே காசாக இருந்தாலோ இல்ல என்ற 11 பவுன் தான் இருக்கு, இப்படி இருந்தால் இன்னும் ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப தங்கத்துல முடிஞ்சிருச்சு. இப்ப வெள்ளியில எவ்வளவு இருந்தா கொடுக்கறது அப்படி கேட்டா வெள்ளியில 612 கிராம் இருந்தா அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப மார்ச் 4 ரேட் வருதுன்னா வெள்ளியுடைய 1 கிராம் ரேட் என்னன்னா 267 ரூபா. அப்ப 612 கிராமுடைய விலை எவ்வளவுன்னா 1,63,500
618 உங்களிடத்துல வெள்ளியுடைய காசோ இல்ல வெள்ளியோ உங்களிடத்துல இருந்தா நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். கணியத்திற்குரியவர்களை கவனமாக கேளுங்கள். தங்கம் 11 பவுன் இருந்தா 11 பவுன் ரேட் என்னவென்று கேட்டால் 12,74,000 இருந்தா நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி வெள்ளியில நீங்க 612 கிராம் இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஜக்காத்து கொடுக்கணும். அதனுடைய ரேட் வந்து 1,63,618 ரூபாய் இருந்தா நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். இதுல 2.5% நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால கணியத்திற்குரியவர்களே, அதனால உங்களிடத்துல அந்த 11 பவுன் இருக்கு, இல்ல 612 கிராம் என்ன வெள்ளி இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க ஜக்காத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்ப அடுத்து என்ன பார்ப்போம்னா, ஜக்காத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்க சொன்னா, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், எவ்வளவு பவுன் இருந்தா கொடுக்கணும் என்பதை பார்த்து விட்டோம். இப்ப கொடுக்க நாட்டி என்ன பாவம் அப்படின்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும்போது, இப்ப நீங்க ஜக்காத்துடைய காசு வச்சிட்டு நீ கொடுக்காம இருந்தால் அந்த பணம் ஜக்காத்துடைய அனைத்து பணம் கியாமத் நாள்ல ஹதீஸ்ல இரண்டுமா பதிவு செய்யறாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, உங்களுடைய கழுத்துல அந்த பணம் ஒரு நெருப்பு தகராக வரும் என்பதாக ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல அந்த பணம் எல்லாமே உங்களுடைய கழுத்துல பாம்பாக மாற்றப்படும். அந்த பாம்பு வந்து கருப்பு நிறமாக இருக்கும். அந்த பாம்புடைய கண்ணும் ரொம்ப கருப்பு நிறமாக இருக்கும். அந்த பாம்பு உங்க கண்ணத்துல அனமாளுக்கும். நான் தான் உங்களுடைய செல்வம் சொல்லி சொல்லி கொடுக்குமா அந்த பாம்பு. கூறியவர்களே, அதனால ஜக்காத் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு ஜக்காத் யார் மிஸ்கீன் ஃபக்கீர் அதே மாதிரி மதரசா கொடுக்கணும்னா இந்த மதரசாவுக்கு நீங்க கொடுங்க. கூறியவர்கள் ஜக்காத் கொடுக்காம மட்டும் இருந்தாருங்க. இந்த ஹதீஸோட முடிச்சு கொள்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும் போது, நபி வந்து சாதாரணமா ஒரு விஷயத்தை சொல்லும் போது பயங்கரமா இருக்கும் நபி சொல்லும் போது. இப்ப நபி வந்து ஜக்காத் யாரெல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அடிச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 3 விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்காம இருக்கிறாங்களோ அந்த பணம் வந்து அந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பணம் உங்களிடத்துல அந்த ஜக்காத்துடைய பணத்தை விட அதிகமா இருக்கு பாத்தீங்களா, அந்த பணத்தையும் சேர்த்து அழித்து விடும். இது அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிச்சு சொன்னாங்க. இரண்டாவது விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஜக்காத்து கொடுப்பதினால் உங்களுடைய காசு அழிந்து போவாது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஜக்காத்து கொடுக்காம இருந்தால் உங்களுடைய அனைத்து காசும் அழிந்து போயிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியமிட்டு சொன்னாங்க. இணையத்திற்குரியவர்களே, மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு எந்த நோயும் எந்த தீங்கும் வராது. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் வரும், குடும்பத்துல சண்டை வரும், குடும்பத்துல என்னென்ன தீங்கெல்லாம் இந்த உலகத்துல இருக்கோ அந்த தீங்கெல்லாம் அந்த ஜக்காத் கொடுக்காத நபருக்கு வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணேசூரியவர்களை ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம், பவுன்ல தங்கத்துல இத்தனை பவுன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஜக்காத்து கொடுக்கணும். வெள்ளியில இத்தனை கிராம் இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கணும். இது வந்து அப்ப இருந்தா மட்டும் பத்தாது, மாறாக இப்ப உதாரணமாக ரமலான் 15ல உங்ககிட்ட ஜக்காத்துடைய காசு வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு வருடம் அது ஹவுல் ஆகும். அது இந்த ரமலான் 15ல இருந்து அடுத்த ரமலான் 15 வரையும் உங்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியானால் மட்டும்தான் உங்களுக்கு ஜக்காத்து கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஃபிக்ஹ் கிதாபை இமாம் அவர்கள் பதிவு செய்தாங்க. கணேசூரியவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்துடைய பணத்தை மற்ற மாதத்தில் கொடுப்பதை விட நீங்கள் ரமலான் மாதத்துல கொடுத்தா அல்லாஹ் ஒன்றுக்கு லட்சத்தை தருவான். லட்சம் சொல்ல முடியாது, கோடி பில்லியன் அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஜக்காத் கொடுப்பதன் மூலியமாக உங்க ஜக்காத்து குறையாது, மாறாக அல்லாஹ் அதை விட பன்மடங்காக அல்லாஹ் உங்களுக்கு அதிகரித்து தருவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணேசூரியவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் ஜக்காத்துக்கு தகுதியானவராக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும்
சாந்தி சமாதானத்தை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.